வணக்கம். சினி மினி கேப்டன் மில்லர். இப்போ கேப்டன் மில்லர் வந்து இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோதே இந்த படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி அப்படி இப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது எப்படின்னா, இப்போ தனுஷ் ஆக்ட் பண்ணுற படம் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, சத்யஜோதி ஃபிலிம்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றது இருந்தால் கூட, இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத எப்படி கிரியேட் பண்ணாங்களோ, இது வந்து இட் இஸ் எ பீரியட் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த கதை, நடைபெறக்கூடிய இது உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம் கேப்டன் மில்லர். 10ஓட 1 கிடையாது அப்படின்ற பேட்டர்னில் ஒரு எதிர்பார்ப்பை வந்து அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே இவங்க உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அதனால் இந்த படம் பார்க்கும்போதே நம்ம வந்து ஏதோ பிரிட்டிஷ் பீரியடில் நடக்கக்கூடிய கதை அப்படின்ற பேட்டர்னில் நம்ம எதிர்பார்த்து தான் தேட்டரில் போய் உட்காரோம். அதே மாதிரி இவங்க பிரிட்டிஷ் பீரியடில் நடக்கிற கதை மாதிரி தான் இவங்க இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்தில் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்தில் அப்படி வரும்போது ராஜாக்கள், மன்னர்கள், அவங்களுக்கு இல்லை, அதாவது வெள்ளைக்காரர்கள் மன்னர்கள் இருந்தாங்கள்ல. அப்போ அப்படி ஆட்சி செய்த காலத்தில் வந்து ஒரு ஊர் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து ஆலயத்திற்குள் நுழைய முடியாத அளவிற்கு நாட் அலவுடு அப்படிங்களேன். அதை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள், இவங்கெல்லாம் வந்து ஏழைகள், புவர் பீப்புள். அந்த சாதாரண மக்கள்லாம் எப்படி கோயிலுக்குள் ஆலயங்களுக்குள் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை, மறுக்கப்படுகிறார்கள் அப்படின்றது. இப்படி வந்து 600 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அண்டர் கரண்ட் அது படத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த வெள்ளைக்காரர்கள் எப்படி ஏமாற்றி பிழைக்கிறாங்க, ராஜாக்கள் எப்படி ஏமாற்றி பிழைக்கிறாங்க, மக்கள் இப்படி வந்து அப்படியே வறுமையிலேயே சிக்கி ஒரு அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து ஏகப்பட்ட அவதிகளை அனுபவித்து எப்படி அவல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் அடுத்த விஷயம். தனுஷை பொறுத்தவரை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம், தனுஷ் வந்து அதில் அந்த இதில் வந்து கிராமத்து இளைஞன் அனலீசன் அப்படி ஈஷா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அனலீசன்ற கதாபாத்திரத்தில் தனுஷ் வர்றாரு. அது தனுஷ் வரும்போது தனுஷ் வந்து வழக்கமாக ஆரம்பத்தில் வந்து ஒரு சாதாரணமான இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, அது தன்னுடைய அந்த ஊருடைய மக்களுடைய நிலை இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னும்போது இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு இராணுவ வீரனாக வர வேண்டும், இராணுவத்தில் பயிற்சி பெறணும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணி பல முயற்சிகளை செய்து எப்படியோ இராணுவத்திற்குள் நுழைந்து இராணுவத்தில் தன்னை ஒரு கேப்டனாகவே நினைத்து கொண்டு தனக்குத்தானே அவர் சூட்டி கொண்ட பெயர் தான் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி பார்ப்பார். ஒவ்வொன்றே பேரை கேப்டன், அது வந்து கேப்டன் மில்லர் அப்படி கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அனலீசன் என்ற ஈஷா கேப்டன் மில்லராக ஆன கதை இதுதான். அப்போ ஆரம்பத்திலேயே அப்படியே பிரியங்கா மோகன் அப்படி வேல்மதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் தனுஷ் அவரையை காதலித்து, அது வந்து மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, அது காதலித்து அப்படிங்கும்போது இவர் தான் காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தா காதலிக்கிறது வேறு ஒருத்தனை. ஒரு ஸ்டேஜில் வந்து இராணுவத்தில் தனுஷ் போய் பணியாற்றி அப்படின்னு வரும்போது சுட்டு கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருது. ஏகப்பட்ட பேர் சுடுறாங்க, அதில் தனுஷும் ஒருத்தர். அந்த சுட்டு இறப்பவர்களில் அந்த வேல்மதியினுடைய காதலனும் இருக்கான். அது அவனை சுட்டதுன்றது பல பேர் சுட்டதில் தனுஷும் சேர்ந்து சுட்டுருக்காரு. ஆனால் யார் சுட்டதுன்றது இது கிடையாது. அது பொண்ணே அந்த பின்னாடி ஒரு இடத்துல சொல்லும், அதாவது அந்த சுட்ட ஆட்களில் நீயும் இருந்திருக்கலாம், ஆனால் என் காதலனை சுட்டது நீ தான்ன்றது இல்லையே, அந்த கூட்டத்தில் நீ இருந்த அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு இடத்துல பிரியங்கா மோகன் சொல்கிற மாதிரி, வேல்மதி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த படத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த இராணுவத்திற்கு சென்ற பிறகு, இந்த எண்ணற்ற உயிர்கள் இறந்த பிறகு, இப்படிலாம் ஆன பிறகு படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே வாண்டட் கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்டர், சுவரிட்டி, நோட்டீஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஹூ இஸ் திஸ் கேப்டன் மில்லர், தனுஷனுடைய ஃபோட்டோ இருக்குது. கேப்டன் மில்லர் வாண்டட், ஒய் இந்த ஆளை வந்து பிடிச்சி கொடுத்தா இந்த தலைக்கு இவ்வளவு பணம் அப்படி இப்படின்போது அந்த காலத்தில் இப்படி ஒரு மேட்டர். அப்போ அவன் யார், ஹூ இஸ் ஹி அப்படிங்கும்போது, அப்போ தலைமறைவாக அப்படியே வனப்பகுதிகளையும் பாலைவன பகுதிகளையும் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவன்தான் கேப்டன் மில்லர். அவன்தான் கிராமத்தில் அனலீசனாக இருந்த ஈஷா. அப்போ அவனுடைய கதை என்ன அப்படின்னு வரும்போது, பின்னாடி அந்த ஊர் மக்களுக்காக பாடுபடுவது அப்படின்னு முடிவு பண்ணி, அப்படி அப்போனா ஊர் மக்களுக்காக பாடுபடுவதுன்னா என்ன, வெள்ளைக்காரனை எதிர்த்து ராஜாக்களை எதிர்த்து அப்படி தானே வரும். அப்படி ஊர் மக்களுக்காக பாடுபடுவது, ஊர் மக்களுடைய நல்லதுக்காக பாடுபடுவது, ஊர் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விடிவு காலத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பாடுபடக்கூடிய கேப்டன் மில்லராக தனுஷ். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதான் படத்தில் ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு அப்படியே இப்படி ஆபத்தான கட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த அவங்களுடைய வந்து கோரனார் அப்படின்றது அவங்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தினுடைய இதில் வந்து தலை கவசம் இருக்குல்ல, க்ரௌன், அது வந்து வெள்ளைக்காரங்கிட்ட போய் சிக்கி, அது போய் ராஜாக்கள் கையில் சிக்கி மறுபடியும் வெள்ளைக்காரங்கிட்ட போய் இருந்து அது அவங்ககிட்ட இருக்குது. அந்த க்ரௌன், அந்த தலை கவசம் இருக்குல்ல,
அது மறுபடியும் கொண்டு வரப்பட்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோரனார் சுவாமியினுடைய தலையில் வைக்கப்பட வேண்டும் அப்படின்றது அந்த கிராமத்து மக்களுடைய விருப்பம். அதேமாதிரி கிராமத்து மக்கள் வந்து ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும், நுழைய வேண்டும். அது இந்த 2 காரியத்தையும் தனுஷ் வந்து எந்த அளவிற்கு தீவிரமாக போராடி நிறைவேற்றுகிறார், சாதனையை செய்கிறார். அந்த தலைக்கவசத்தை எப்படி வெள்ளைக்காரர்களிடமிருந்து கவர்ந்து மக்களிடம் கொடுத்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோரனார் என்ற அந்த கடவுளின் தலையில் வைக்கப்படுகிறது. மக்கள் எப்படி அந்த ஆலயத்திற்குள் ஆவேசத்துடன் சந்தோஷத்துடன் நுழைகிறார்கள் அப்படின்றது தான் ஒரு மிகச்சிறந்த மேட்டர் தானே. இந்த ஆலயத்துக்குள்ளே நுழையிற காட்சி வரும்போது என் பக்கத்தில் நின்றவர் அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படியே கை தட்டிட்டார், உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தார். அப்படியே ஒரு 5 நிமிடங்கள் சிறிது கூட நிற்காமல், அந்த அளவுக்கு அவருக்கு அப்படியே அந்த காட்சி அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அப்படி தான். பல பேர் இதே மாதிரி என்ன மாதிரி இருக்கும்போது மனசுக்குள்ளே கை தட்டியிருப்பான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவர் எழுந்து நின்று தன்னையே அடக்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அப்படிங்கும்போது அந்தளவுக்கு அவர் விரும்பியிருக்காரு அப்படின்னாங்க. அப்போ இதே மாதிரி மக்கள் எந்த அளவுக்கு இதை ஒரு ஆவேசமாக ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் அப்படின்றத யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து டோட்டல் ஃபில்மை வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் தான். கூட்டம், படம் ஃபுல்லாகவே க்ரௌடு, அதுவும் பிரிட்டிஷ் பீரியட் கதை அப்படின்னு வரும்போது எல்லாத்துலேயுமே வந்து எந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வரணும்ல, காஸ்டியூம்ஸ்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் ஆடைகள் எப்படி இருந்தன, இப்போ அதேமாதிரி லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் மேக்கப்பு, ஒப்பனை அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே படம் ஃபுல்லாகவே ஒரு பிரம்மாண்டமான படத்திற்கு எந்த அளவுக்கு அப்படியே ஒரு பிரம்மாண்ட அம்சங்கள் வேணுமோ அவ்வளவுமே அந்த படத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அது அந்த அளவுக்கு அந்த படமாக்கப்பட்ட இடங்களும் சரி, அதில் நடிக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் சரி, நடிப்பு கலைஞர்களுடைய எண்ணிக்கையும் சரி, பிரம்மாண்டமான படத்திற்கு எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதான் உண்மை. அதுலேயும் பர்டிகுலராக அந்த தலைக்கவசத்தை வந்து க்ரௌன் அதை அபகரிப்பதற்கான முயற்சின்னு இருக்குல்ல, அது அப்படியே ஒரு ஏகப்பட்ட ஒரு வாகனங்களில் கொண்டு போகப்பட்டு வாகன ஊர்வலமே நடந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தனுஷ் வந்து பல வாகனங்களில் பயணித்து பின்னாடி வந்து அப்படியே இருசக்கர வாகனங்களில் கூட பயணித்து அது எப்படி இதாகி அந்த சேசிங் காட்சி அப்படின்ட்டுருக்குல்ல, அதில் எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காங்க. அப்படியே பல வகையான இது மெஷின் கன்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஷூட் பண்ணி எத்தனை உயிர்களை பலி வாங்கி இறுதியில் தன்னுடைய முயற்சியில் தனுஷ் வெற்றி பெறுகிறார் அப்படின்றது தான். இதில் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுகள்ன்றது நிறையா இருக்குது. அதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவில் ப்ளஸ் பாயிண்ட்ன்றது ஆக்சுவலாக தனுஷனுடைய அண்ணனாக வரக்கூடிய வந்து அந்த ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தில் தனுஷனுடைய பிரதர் அண்ணன் கேரக்டர் ஒன்று வருது. அந்த இதில் வந்து செங்கோலன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஆக்சுவலாக நடிச்சிருக்கிறது வந்து சிவராஜ்குமார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது ஆரம்பத்தில் சிவராஜ்குமார் அப்படியே ஒரு சாதாரண இன்ட்ரொடக்ஷன் மாதிரியே இருக்கும். அப்படி இருந்துட்டு அப்படியே இடையில அப்படியே படத்தில் அப்படியே காணாமல் போயிடுவார். அப்புறம் இன்டர்வல் டைமில் நாளே எனக்கு தெரியும் சிவராஜ்குமார் வந்தார், அப்படி சிவராஜ்குமார் வந்து ஒன்றும் இல்லாமல் போட்டிருப்பாங்க, வருவார் பின்னாடி வருவார் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு கொண்டு வருவாங்க. ஒரு பாதி படத்தில் அப்படியே ஒரு என்ட்ரி ஆனார். அப்படியே என்ட்ரி ஆகி அப்படியே சில காட்சிகளை செஞ்சுட்டு அப்படியே போய் அப்படியே இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்டதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கரெக்டான நேரத்தில் வருவார். வந்து பின்னாடி பெரிய பங்களிப்பு. அதனால் ஒரு பாடல் காட்சியில் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடி ஒரு திருவிழா காட்சி அதெல்லாம் இருக்குது. சண்டை காட்சிகளில் அவரும் ஈடுபட்டு அப்படிங்கும்போது இப்போ ஜெயிலர் படத்தில் அவர் வரும்போது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருந்துச்சு உண்மையாகவே அந்த படத்தில். அது ஆனால் இந்த படத்தில் அவரை நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக சிவராஜ்குமார் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உண்மையாகவே. ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டு மக்களே வந்து சிவராஜ்குமார் வந்து ஜெயிலரில் இவர் தான் ராஜ்குமாரோட பையனா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்களே. இப்போ அதில் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் பார்த்துட்டதுனால ஜெயிலர் படத்தில் வந்த சிவராஜ்குமார் இந்த படத்தில் வந்து பல காட்சிகளில் வர்றாரு அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள். அப்போ இங்கேயே எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், குட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா கர்நாடகாவில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது அதை நான் சொல்லணுமா என்ன, அது வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் சிவராஜ்குமார் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே. அதனால் பிறகு அண்ணனும் தம்பி 2 பேருமே இணைந்து எப்படி வந்து சண்டைகள் இதெல்லாம் புரிந்து அந்த நிரந்தரமாக அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுக்கிறார்கள். அந்த வெள்ளைக்காரர்களையும் அந்த ராஜாக்களையும் எப்படி அவர்கள் அழித்து ஒழிக்கிறார்கள் அப்படின்னு. இதில் வந்து என்னென்னா இப்போ பிரியங்கா மோகன் ஆக்ட் பண்ணால் கூட இதில் வந்து காதல் காட்சிகள் அப்படி இப்படின்ற பேட்டர்னில் அப்படிலாம் கொண்டு வரல. அது ரொம்ப டீசெண்டாக அந்த ரிலேஷன்ஷிப் வரமாக கொண்டு வந்து அந்த 2 பெண் கதாபாத்திரங்கள் வருது. அந்த 2 பெண் கதாபாத்திரத்தையுமே கிட்டத்தட்ட மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய கதாபாத்திரங்களாகவே இந்த படத்தினுடைய காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து அருண் மாதேஸ்வரன், அவர் ஏற்கனவே வந்து ராக்கி, சாணி காகிதம் இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் மதன் கார்கே 2 பேரும் சேர்ந்து திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் ஃபிலிம் பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்டு
ரசிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை.